guys, welcome to Cine News. மூன்று காதல் இரண்டு திருமணம் செய்த விஜி மகாலட்சுமி. பலரும் அறியாத ரகசியங்கள். முதுகில் குத்திய நண்பன். மகாவை டிவோர்ஸ் பண்ணணும். உண்மையை உடைத்து பேசிய ரவீந்தர். அப்படி என்னதான் நடந்துச்சு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பெரிய திரையில் நடிக்கும் நடிகைகளைப் போலவே சின்ன திரையில் தொகுப்பாளினியாக பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரசிகர்களின் மத்தியில் பெருத்த வரவேற்பு இருப்பதோடு நல்ல பேரும் புகழும் இருக்கு. அந்த வகையில் தான் விஜி பணியாற்றிய மகாலட்சுமி பற்றிய பல உண்மைகளும் வெளிவந்திருக்கு. சீரியல்களில் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திய விஜய் மகாலட்சுமி பிரபல தயாரிப்பாளரான ரவீந்தரரை திருமணம் செய்து கொண்டதை அடுத்து இருவரும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கான ஜோடியாக மாறியதோடு அவர் ஸ்வீட் பொண்டாட்டி என்று சொல்லவும் இவர் அதற்கு பதிலாக பெஸ்ட் புருஷா என்ற வார்த்தையை போடுவதுமாக இருந்தார்கள். மேலும் பலரும் அவர்களது திருமணங்களை பற்றி பல்வேறு வகையான கலவை ரீதியான விமர்சனங்களை வைத்திருந்தாலும் கூட இணையங்களில் அதிக ட்ரெண்டிங்கான தம்பதிகளாகவே இவர்கள் இருந்தார்கள். மேலும் சில ரசிகர்கள் இவர் படத்துக்காகத்தான் அவரை திருமணம் செய்து கொண்டார் என்பது போலவும் கருத்துக்களை சொல்ல அதற்கு பதிலடியை ரவீந்தர் மிகவும் சிறப்பான முறையில் கொடுத்து இருந்ததும் உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். சன் டிவிகளில் அதிகளவு தொடர்களில் நடித்த இவரை சன் டிவி மகாலட்சுமி என்று அழைத்தாலும் தவறில்லை என்று சொல்லலாம். அடிக்கடி சர்ச்சைகளை சிக்கிய இவர் குறிப்பாக இவருடைய விவாகரத்து சர்ச்சை மிகப்பெரிய அளவு படித்தது. இதனை அடுத்து சின்னத்திரையில் நடித்து வந்த ஈஸ்வரரை காதலித்து வருவதாகவும் வதந்திகள் பரவி வந்த நிலையில் இரண்டாவதாக ரவீந்தரரை திருமணம் செய்ததை அடுத்து ஈஸ்வர் கூட இவருக்கு திருமண வாழ்த்துக்களும் தெரிவித்திருந்தார். வேளாங்கண்ணி மெட்ரிக் பள்ளிகள் படித்த இவர் ஆங்கராக இருந்துதான் சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தார். ஆரம்ப காலத்தில் அரசி, பைரவி போன்ற சீரியல்களில் நடித்து ரசிகர்களின் மனதை கூட கொள்ளையடித்தார். மேலும் ராதிகாவின் நிறுவனம் தயாரித்த செல்லமே, வாணிராணி, அரசி போன்ற தொடர்களிலும் நடித்து அசத்தியிருந்தார். ஆரம்ப காலங்களில் சீரியல்களில் நடிக்கும் போது இவருக்கும் அனில் என்பவருக்கும் திருமணம் நடந்து ஒரு குழந்தை கூட இருக்கு. இந்நிலையில தான் வாணிராணி சீரியல் நடிக்கும் போது இவர் கர்ப்பிணியாக இருப்பதாகவும் உண்மைகள் வெளிவந்தது. அடுத்தடுத்து வெள்ளியாக சீரியல்களில் களமிறங்கி இவர் ஈஸ்வரை காதலித்து வந்தார். எனினும் அந்த காதல் கைகூடாத நிலையில்தான் ரவீந்தரரை திருமணம் செய்து கொண்டார். அப்போதுதான் இவர் மூத்த கணவர் அனிலுக்கும் இவருக்கும் விவாகரத்து பிரச்சனை சென்று கொண்டிருந்தது. மேலும் ஈஸ்வரின் மனைவி சுதாகரித்துக் கொண்டதை அடுத்து இந்த விஷயத்தில் ஈஸ்வர் தப்பித்துக் கொண்டார். சீரியல்கள் மட்டுமே வில்லத்தனமாக இருந்த மகாலட்சுமி உண்மையான வாழ்க்கையில் ஒரு அன்பான பெண்ணாகவும் இருக்கின்றார். ஆனாலும் 3 முறை காதலில் விழுந்து 2 முறை திருமணம் செய்து கொண்டவர் இவர். சன் மியூசிக்கில் தொகுப்பாளினியாக இருந்த மகாலட்சுமி பின் சீரியல்களில் நடித்துதான் பிரபலமானவர். இவர் அனில் என்பவரை திருமணம் செய்து கொண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்த நிலையில்தான் இருவரும் விவாகரத்து செய்தும் பிரிந்தனர். இதை அடுத்து தான் தயாரிப்பாளர் ரவீந்தரரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த ஜோடியை தொடர்ந்து உருவக்கேலி செய்து வரும் நிலையில் மகாலட்சுமி மற்றும் ரவீந்தர் இருவருமே ஒரு சேனலுக்கு பேட்டியும் அளித்திருக்காங்க. அதில் பேசிய மகாலட்சுமி, திருமணத்துக்கு பிறகும் பலரும் அவரின் உருவத்தை வைத்து தான் கேலியாக பேசி வருகின்றனர். அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவரை திருமணம் செய்து கொண்டுதானே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது யாருக்கு என்ன பிரச்சனை? அதை ஏன் மற்றவர்கள் குறையாக பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. இது மட்டுமில்லை, நாங்கள் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டோம் என்றெல்லாம் கூட செய்தி வரும். அதை பார்த்து நாங்களே சிரித்துக் கொள்வோம். இந்த மாதிரி உடல் அமைப்பு உள்ள ஒருவனை இப்படி அழகான பெண் எப்படி திருமணம் செய்து கொண்டார்? இந்த கல்யாணம் எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. அது எதுவும் நடக்காததால் விவாகரத்து ஆகிவிட்டது, பிரிந்து விட்டார்கள் என்ற செய்திகளை பரப்பி வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் இப்படி செய்தி பரவும் போதும் இல்லை நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என போட்டோக்களை போட்டு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்து வருகிறோம். எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதில் மற்றவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று ரவீந்திரன் பதில் அளித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஷகீலா முதுகில் குத்தியவர் யார் என்று கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு பதிலளித்த மகாலட்சுமி, என்னை பொறுத்த வரைக்கும் முதுகில் குத்துபவர்கள் யார் என்றால் நம்முடன் நெருக்கமாக இருப்பவர்கள் தான், நண்பர்களாக கூட இருக்கலாம். இவங்க தான் எல்லாமே என நாம் நினைத்த ஒருவர் மட்டும்தான் முதுகில் குத்த முடியும்.
நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் முதுகில் குத்திட்டு போயிடுவாங்க. இதை எதிரி செய்ய மாட்டார்கள். நம் கூடவே இருந்து நம்மை பற்றி நன்றாக தெரிந்த ஒருவர் மட்டும்தான் முதுகில் குத்துவார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நம் வாழ்க்கையில் அம்மா, அப்பா, கணவர், குழந்தை இவர்களை தவிர்த்து மற்ற யாரிடமும் எதை பற்றியும் மற்றவர்களிடம் சொல்லாமல் இருந்தால் இது போன்ற முதுகில் குத்துபவர்களிடம் இருந்து தப்பித்து விடலாம் என்று கூசகமாக மறைமுகமாக மகாலட்சுமி பதிலளித்திருக்கிறார். இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.